எல்லா சாலைகளும் ரோம் நகரை நோக்கி என்ற புகழ்பெற்ற வாக்கியத்திற்கு இணையாக தமிழகத்தில் உள்ள எல்லா சாலைகளும் சேலம் மாநாட்டை நோக்கி என்று சொல்ல வைத்த பெருமைக்குரிய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர். ஒரு பெரிய மாநாட்டை இந்தியா உற்று பார்த்திருக்கிறது. ஒரு அரசியல் கட்சிக்கு இளைஞரணிக்கு இத்தனை லட்சம் தொண்டர்களா, இவ்வளவு கட்டுப்பாடுடைய இயக்கமா, கொள்கையை மட்டுமே ஒரு நாள் முழுக்க பேசினார்களா என்றெல்லாம் கேட்டு பார்த்து வியந்த வடநாட்டு தலைவர்களை நாங்கள் எல்லோரும் அறிவோம். திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட அண்ணன் நேரு அவர்களை கூட நடத்தின மாநாடு இப்ப அவர் நடத்தின மாநாடு சிலதெல்லாம் இன்றைக்கு கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில விஞ்ஞான ரீதியாக சில மாற்றப்பட்டுதான் செய்து இந்த மாநாடு சிறப்படைந்தது. அந்த மாநாடு சிறப்படைக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள், அமைச்சர்கள் அத்தனை பேரை அழைச்சிட்டு வந்து ஒரு பெருமை சேர்த்த உங்களுக்கும் ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொன்ன நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 வெற்றி பெற்று கழக தோழர்கள் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள் செயல்பாட்டிலே வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு பெருமை தளபதிக்கு வழங்குவது. அப்படி தளபதிக்கு பெருமை வழங்குகிற போது எங்களுக்கு அதில் ஒரு சிறு பங்கு இருக்கும் என்பதால் மாவட்ட கழக செயலாளருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கழகமும் அதே போல இளைஞர்களும் இணைந்து கலந்து நம்முடைய கழகத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளுடைய ஆலோசனைகளோடு கழக இளைஞரணி செயலாளர்கள் பணியாற்றினால் எந்த அளவுக்கு அது சக்சஸா வெற்றிகரமா நடக்கும் என்பதற்கு இதுவே எடுத்துக்காட்டு. தலைவர்களை சொல்லியிருக்கேன், தம்பி இவன் போற போக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, இவன் உங்க அப்பாவையும் தாண்டிடும் உன்னையும் தாண்டிடும் அப்படின்னு. ஆனா அப்படித்தானே இருக்கான் அவர். மாநாடு முடிஞ்சு இன்னைக்கு 22 கிட்டத்தட்ட ஒரு மாதம் தாண்டி விட்டது. நேற்றோடு ஒரு மாதம் தாண்டி விட்டது. ஆனால் நேற்று நடைபெற்றது போல் அந்த மாநாட்டோட நினைவுகள் என்னுடைய மனதில் இன்னும் நிழலாடி கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு சிறப்பாக நம்முடைய இளைஞரணி மாநாடு மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றிருக்கிறது. இங்க வந்திருக்க உங்கள பலர் இளைஞரணிலிருந்து ப்ரமோட் ஆகி தாய் கழகத்திற்கு சென்றவர்கள். ஆனாலும் உங்களுடைய பிறந்த வீடு என்பது உங்கள பலருக்கு இளைஞரணி தான். எனவே பிறந்த வீட்டை என்னைக்குமே மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. எப்பொழுதுமே பிறந்த வீட்டுடைய நிகழ்ச்சிகளை நடத்துவதில் எல்லோருக்குமே ஒரு தனி ஈடுபாடும் அக்கறையும் இருக்கும். அதே அக்கறையோடும் உணர்வோடு தான் அந்த இளைஞரணி மாநாட்டு பணிகளை எல்லாம் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். மாநாடு முடிந்தது கிளம்பினோம் என்று இல்லாமல் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட 25 தீர்மானங்களை தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்க்கும் விதமாக தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களையும் நீங்கள் சிறப்பாக நடத்தி வருகிறீர்கள். அடுத்து நம்முடைய தலைவர் முதலமைச்சருடைய பிறந்த நாள் வர இருக்கின்றது. எனவே திருமண கூட்டங்கள், தலைவர்கள் தலைமையான கழக அரசுடைய சாதனைகள், ஒன்றிய அரசு செய்த துரோகங்களை திருமண கூட்டங்கள் பேசினால் பிரச்சாரத்திற்கு அது மிகவும் உதவிகரமாக இருக்கும். மாநாட்டுடைய வெற்றி 50% தான். மீதமுள்ள 50% வெற்றி என்பது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் நாம் 40க்கு 40 கண்டிப்பாக ஜெயித்தாக வேண்டும். அப்போது மாநாடு 100% வெற்றி அடையும். இந்த தேர்தல் ஏதோ ஒரு சாதாரண தேர்தல் கிடையாது. பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் என்று நாம் அலட்சியமாக இருந்தால் கூட தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்க, இந்திய ஒன்றியத்தை காப்பாற்றுவதற்கான மிக மிக முக்கியமான தேர்தல்.